வெல்கம் டு ராஜா ஸ்போக்கன் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் இங்கிலீஷில் பேசுவதற்கு தேவைப்படக்கூடிய 10 யூஸ்ஃபுல் சென்டென்சஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். அது என்னென்ன சென்டென்சஸ் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். திஸ் இஸ் வாட் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். என்னை தவறாக நினைக்காதே இப்படி சொல்கிறதா இருக்கட்டும், அல்லது என்னை தப்பாக நினைக்காத அப்படி சொல்கிறதா இருக்கட்டும், ரெண்டுக்குமே இங்கிலீஷில் ஒரே சென்டென்ஸ் தான். டோன்ட் மிஸ்டேக் மீ, டோன்ட் மிஸ்டேக் மீ. கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது அப்படிங்கிறது செகண்ட் சென்டென்ஸ். இதை there was an uproar in the crowd அப்படின்னு சொல்லலாம். there was an uproar in the crowd. சலசலப்பு என்ற வார்த்தைக்கு இங்கிலீஷில் uproar என்ற இந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய வார்த்தையை பயன்படுத்திக்கோங்க. ஒரு விஷயத்தை பதற்றமடையாமல் செய் அல்லது பதட்டப்படாமல் செய் அப்படின்னு சொல்கிறதுக்கு do it without panicking அப்படின்னு சொல்லலாம். do it without panicking. ஃபோர்த்து சென்டென்ஸை பாருங்கள். உனக்காக காத்திருப்பதில் எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லணும்னா I am happy to wait for you அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடலாம். I am happy to wait for you. உன்னை விட முக்கியமானது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லணும்னா nothing is more important than you அப்படின்னு சொல்லுங்கள். nothing is more important than you. இதுதான் நெக்ஸ்ட் சென்டென்ஸ். வேதனையாக இருக்கிறது. இந்த வாக்கியத்தை ஆங்கிலத்தில் சொல்லணும்னா இட்ஸ் பெயின்ஃபுல் அப்படின்னு சொல்லுங்கள். இட்ஸ் பெயின்ஃபுல். செவன்த் சென்டென்ஸ். அவர் ஒரு சமூக ஆர்வலர். இந்த வாக்கியத்தை ஆங்கிலத்தில் he is a social activist அப்படின்னு சொல்லுங்கள். he is a social activist. சமூக ஆர்வலர் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் social activist. ஓகே, நாம் பார்க்கக்கூடிய எய்த் சென்டென்ஸ் இதுதான். பலூனை ஊது. இதை blow the balloon அப்படின்னு சொல்லலாம். blow the balloon. ஊது அப்படின்னு சொல்கிறதுக்கு blow என்ற இந்த verb யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. நைன்த் சென்டென்ஸ் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சென்டென்ஸ். அவர் அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறிவிட்டார். ஆங்கிலத்தில் இதுக்கு he has become unrecognizable அப்படின்னு சொல்லலாம். he has become unrecognizable. This is what the last sentence in this video. அவன் சூழ்ச்சி செய்கிறான் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம்? you can say like this. he is scheming அப்படின்னு சொல்லுங்க. he is scheming. That's it. I hope this video is going to be very useful to improve your spoken English. Thank you.